ஹாய் ஹலோ மக்களே! உங்கள் செந்தில் பவி. இன்னைக்கு காலையில ஒரு 5, 4:30க்கு எந்திரிச்சிட்டோம் மக்களே. நானும் என் மாப்பிள்ளையும் எந்திரிச்சுட்டு, நானும் குளிச்சுட்டு, தலைய குளிச்சுட்டு, தூத்தி வச்சுட்டு கோலம் போட்டுட்டேன். சாமிட்ட கொஞ்சம் நேரம் வேண்டிட்டு, எங்க மாப்பிள பார்த்தா இங்க குளிச்சுட்டு அவரும் கிளம்பிட்டாரு வியாபாரத்துக்கு. எங்க தூத்துக்குடில வந்து எங்க மாப்பிள ஒர்க்கு வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. காலையில 5, 5:30 5:20 கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்டின்னா, நெறைய பேர் வந்து கேர்ள்ஸ் வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட்லாம் கிடையாது. பேச விட மாட்டாங்க அப்டி இப்டின்னு சொல்றாங்க. என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, பாய் ஃப்ரெண்டோ, கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்தாலும், ஆஃப்டர் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட்ட வந்து நீங்களும் அவங்கள பேச வைங்க. இல்லன்னா இந்த மாரி பேசுறோம் நல்ல ஃப்ரெண்டு, நல்ல பையன், நல்ல பொண்ணு அப்டின்ட்டு அவங்கள பேசம்போது, இவங்கள பேச வச்சுட்டீங்க அப்டின்னா, அவங்களோட ரிலேஷன் வந்து இவங்களுக்கும் தெரியும். எந்த மாரி பேசுறாங்க ஆஃப்டர் ஒய்ஃப்ட்ட அப்டின்ட்டு. பேச விட மாட்டாங்கன்னு இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு பொசெசிவா கூட இருக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோங்கிறதுனால, ஃபேமிலி சிச்சுவேஷன்னால. அதனால நான் என் ஹஸ்பண்ட்ட வந்து எதுவுமே மறைச்சது கிடையாது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் அவர்ட்ட சொல்லிருவேன். அதனால ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு என் நட்புட்ட கால் பண்ணி நான் பேசினேன். இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, ம் அ துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். இன்னொன்னு காரியம் என்னன்னா, துணிய வந்து நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு சொல்லுவோம், நான் டெய்லியும் மடிச்சு வச்சுருவேன், அயர்ன் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மறுநாள் பார்த்தீங்கன்னா, அப்படியே கடையில கிடந்துரும். அது என்னமோ தெரியாது. ஒருத்தவங்களுக்கு சொன்னா அப்படியே வந்துட்டு நேர்மாறா மறுநாள் நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லி கேட்க மக்களே. பாய்.